السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அல் அதபுல் முஃபரத் என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உஹ்பிருக்கும் பி அஹப்பிக்கும் இலைய, மறுமை நாள் ஆகிரத்திலே எனக்கு உங்களிலே மிகவும் விருப்பமானவர் யார்? வஅக்ரபுக்கும் மின்னி மஜ்லிஸா, மறுமை நாள் ஆகிரத்திலே எனக்கு நெருக்கமானவர் யார் என்பதை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள். வஸகத்தல் கௌமு, சஹாபாக்கள் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே வார்த்தையை 2 தடவை 3 தடவை கேட்டவுடன் சஹாபாக்கள், ஆமாம் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு விருப்பமானவர் யார்? உங்களோடு மறுமையிலே நெருக்கமாக அமரக்கூடியவர் யார் என்பதை எங்களுக்கு அறிவித்து தாருங்கள் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஹ்ஸனுக்கும் குலுகா, இந்த உலகத்தில் வாழும் பொழுது நற்குணத்தோடு வாழ்ந்தவர்தான் எனக்கு நெருக்கமாக விருப்பமானவராக இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறுகின்றார்கள். இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் நற்குணம் என்பது இந்த மார்க்கத்தின் அடிப்படையான ஒரு காரியமாகும். நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு அதுதான் ரூஹ், உயிர் என்பதாக இந்த மார்க்கம் சொல்லிக்காட்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அல் குர்ஆனிலே புகழ்ந்து கூறுகின்ற பொழுது, வஇன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் புகழ்கின்றார். நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர் என்றோ, அதிகமாக வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவர் என்றோ அல்லாஹ் புகழாமல், நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கூறுகின்றார். அருமையானவர்களே, நற்குணம் என்றால் என்ன அப்படின்னா, நன்மையான காரியத்தை செய்வதற்குத்தான் நற்குணம் என்று சொல்லப்படும். நம்மை விட சொல்லால், செயலால், பொருளாதாரத்தால், பதவியால் மற்றவர்களை நாம் உருப்படுத்த வேண்டும். இதற்கு பெயர்தான் நற்குணம். அடுத்தவர்களுக்கு சொல்லாலோ செயலாலோ எண்ணத்தாலோ எந்த விதமான கெடுதியும் செய்வது கூட. அதே நேரத்திலே யாரை பார்த்தாலும் முகமலர்ச்சியோடு நாம் பார்க்க வேண்டும். இதுதான் நற்குணம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஒரு ஹதீஸை நாம் திறந்து பார்க்கின்றோம். நற்குணத்தையும் ஈமானையும் ரசூலுல்லாஹ் இணைத்து கூறுவார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூல்ல 1162வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா, உங்களிலே பரிபூரணமான ஈமான் கொண்டவர் யார் என்றால், யாரிடத்தில் ஈமானும் நற்குணமும் இருக்கிறதோ இவர்தான் பரிபூரணமான ஈமான் உடையவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். மறுமை நாள் ஆகிரத்தில்
நாம் செய்த நல்லறங்களையும் நாம் செய்த பாவங்களையும் அல்லாஹ் ஒரு தராசிலே வைத்து எடை போடுவான். வல் மீசான ஹக்குல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மறுமையிலே தராசு என்பது உண்மை என்று சொன்னார்கள். லஹு கிஃபத்தானி, அதற்கு 2 தட்டுக்கள் இருக்கும். அதிலே ஒரு தட்டிலே நாம் செய்த நல்லறங்களையும் மற்றொரு தட்டிலே நாம் செய்த பாவங்களையும் அல்லாஹ் வைத்து எடை போடுவார். அதாவது இந்த உலகத்துல நன்மைகளை கண்ணால் பார்க்க முடியாது, தீமைகளை கண்ணால் பார்க்க முடியாது. தொழுகையை கண்ணால் தனியா பார்க்க முடியுமா? தான தர்மங்களை கண்ணால் பார்க்க முடியுமா? நோன்பை பார்க்க முடியுமா? தொழக்கூடியவரை நாம் பார்க்க முடியும், நோன்பு வரை பார்க்க முடியும், நோன்பை தனியாக பார்க்க முடியாது. பொய் சொல்பவரை பார்க்க முடியும், பொய்யை தனியாக பார்க்க முடியாது. ஆனால் மறுமை நாள் ஆகிரத்துல நன்மைகளுக்கும் அல்லாஹ் உருவங்களை கொடுப்பான், பாவங்களுக்கும் அல்லாஹ் உருவங்களை கொடுப்பான். ரெண்டையும் தராசுல வச்சு எடை போடுவான். அந்த நேரத்துல நம்முடைய தொழுகையை விட, நாம் வைத்த நோன்புகளை விட, நாம் செய்த தான தர்மங்களை விட, நாம் செய்த ஹஜ்ஜை விட நன்மையான தட்டில் அதிக கணத்தை ஏற்படுத்தக்கூடியது நற்குணம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அபூ தாவூத் என்ற நூல்ல 4799வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. மாமின் ஷைஇன் யூதஉ ஃபில் மீசானி அஸ்கலு மின் ஹுஸ்னில் குலுக், அழகிய குணத்தை விட தராசிலே அதிக எடை உள்ளதாக வேறு எதுவுமே இருக்காது. தொழுகையை வைப்பான், எடை கம்மியாக இருக்கும். பாவங்கள் தான் எடை அதிகமாக இருக்கும். அடுத்து நோன்பை தூக்கி வைப்பான், அப்போ நன்மையின் தட்டு தூக்கி தான் இருக்கும், பாவத்தின் தட்டு தாழ்ந்து கிடக்கும். எல்லா வகையான நன்மைகளை வைத்த பின்னாலும் கூட நன்மையின் தட்டு எடையால் குறைவானதாகத்தான் இருக்கும். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? சரி, அவருடைய நற்குணத்தை கொண்டு வாங்க அப்படின்னு கொண்டு வர சொல்லி நற்குணத்தை வைத்த பின்னால் அது எடையால் தாழ்ந்து விடும், பாவத்தின் தட்டு எடை குறைந்து உயர்ந்து விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஈமானோடும் நற்குணத்தோடும் வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி